we claim in the name of Jesus. Amen. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும். ரைட், தண்ணீர் முதலாம் விஷயம் தண்ணீர். அடுத்தது விஷயம் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஆறு. அடுத்தது ஆவி. அடுத்தது ஆசீர்வாதம். ஒரு ஓடால் எழுதப்பட்டது. You understand this carefully. தண்ணீர் என்று சொன்னா ஒரு ரிலேஷன்ஷிப். வாட்டர் என்று சொன்னா ஒரு ரிலேஷன்ஷிப். எப்ப நீங்க பேப்டிசம் எடுக்கக்குள்ள தண்ணிக்குள்ள இறங்கி எடுக்கிறீங்களோ, you are showing that it's a relationship. தண்ணீர் என்பது இந்த உலகத்திலே தேவன் எங்களுக்காக சாட்சி கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கு. விட்னஸ். தண்ணீர் என்பது தேவன் எங்களை வைக்கிற உறவு. எப்பப்பெல்லாம் நீங்க உறவாட விருப்பப்படுறீங்களோ, தாகமாயிருக்கிறீங்களோ, லோடு எனக்கு ஒரு உறவு வேணும், அன்பே எனக்கு ஒரு இன்டர்மிஷன் உங்களோட வேணும் என்று உங்களுக்கு தாகம் இருக்கும் பொழுதுதான் மற்ற காரியங்களை நம்புவாங்க. தண்ணீர் இருந்தால் தான் ஆறு வரும், ஆறு இருந்தால் தான் ஆவி வரும், ஆவி இருந்தால் தான் ஆசீர்வாதம் வரும். தண்ணீரை விட்டுட்டீங்கன்னா மிச்சம் ஒன்றுமே வராது. சேம் திங் எங்களோட ரிலேஷன்ஷிப். உறவு எங்களுடைய என்ன உறவாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கணும். ஐயோ எப்படியாவது நாங்கள் உறவாடணும், எப்படியாவது அந்த பிள்ளைக்கு எனக்குமான அந்த கனெக்ஷனை நான் திக்காக்கி கொள்ளணும். இந்த நேரமும் நாங்கள் அவங்க விட்டு விலகி இருந்தோம்னு சொன்னாங்க. ஒரு 20 வருஷம் ஒரு பிள்ளையை விட்டு விலகி இருந்தீங்கன்னு சொன்னாங்க. உறவை இல்லாமல் தாகம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அங்கே தண்ணீரை பாய்ச்சி விடுவதாக இருக்கிறார். ஆமென்.